உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் மார்கழி மாத வைகறை வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு கலந்த ஆத்ம வணக்கம். நண்பர்களே, திருப்பாவை திருப்பாசுரம் 17. அம்பரமே தண்ணீரே, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பர மூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொல் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். திருக்கோயில் காப்போன் மற்றும் தோரணவாயில் காப்போன் இருவரின் இசைவினையும் பெற்று நந்தகோபன் மாளிகைக்குள் நுழைந்த திருவாய்ப்பாடி பாவையர்கள் நந்தகோபனுடைய கொடை சிறப்பையும் அவன் மனைவியும் கண்ணனின் கோகுலத்து தாயுமான யசோதையின் குணநலன்களையும் விளக்கமாக கூறி அவர்களின் உதவியை நாடுகிறார்கள். நந்தகோபனுடைய குணம் என்னவென்றால், பசித்தவர்களுக்கு உணவும் உடுக்க ஆடையின்றி நலிந்தவர்களுக்கு ஆடைகளும் தந்து ஆதரிக்கும் கொடைவள்ளல் தனமாகும். உயிர் நிலைப்பதற்கு ஆதாரமான சோற்றையும் தண்ணீரையும் இல்லையென்று வந்தவர்களுக்கு தாராளமாக தர்மம் செய்பவன் நந்தகோபன். மானம் காக்க ஆடையும் பசிப்பிணிக்கு உணவும் தந்து ஆதரிக்கும் நந்தகோபனை அறம் செய்யும் எம்பெருமான் என்று பாராட்டுகின்றனர் ஆய்ப்பாடி இளம்பெண்கள். தாய் யசோதா தேவியையும் புகழ்ந்துரைக்கும் அவ்விளம்பெண்கள் ஆயர்பாடி கொழுந்தே, பிறந்த இடத்திற்கு பெருமை சேர்க்கும் குலவிளக்கே எம்பெருமாட்டியே என்றெல்லாம் விழித்து புகழ்ந்துரைக்கிறார்கள். விளக்கின் ஒளி இருள் அகற்றுவது போல ஆயர்குல விளக்காக இருந்து சுற்றி இருப்போரின் துன்ப இருளை போக்கும் தலைவியே யசோதா பிராட்டியே, நீயும் துயிலிலிருந்து எழ வேண்டும் என்கிறார்கள். பிறகு கண்ணனையும் அவன் அண்ணன் பலதேவனையும் துயிலெழுப்ப பாடுகிறார்கள். தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்குபவனே, உலகளந்த பெருமாளே, தூங்காது எழுந்தருள்வாய் என வேண்டுகிறார்கள். அதற்கு பிறகு செம்பொன் கொண்டு செய்த வீர கடலணிந்த பாதத்தினை உடைய செல்வனே பலதேவனே, நீயும் உன் தம்பி கண்ணனும் துயிலெழுந்து வந்து எங்களுக்கு அருள் பாலியுங்கள் என திருப்பாசுரம் பாடி திருப்பள்ளி எழுச்சி பாடி பள்ளி எழச் செய்கிறார்கள். இவ்வாறு கோகுலக்கண்ணனுடைய தந்தை தாய் மற்றும் சகோதரனையும் பரந்தாமன் கண்ணனையும் துயிலெழுப்புகிற பாசுரமாக இப்பாசுரம் நவிலப்படுகிறது. நன்றி.